வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் திட்டத்தை கைவிட மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம். நீட் தேர்வு, இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, ஆடம்பர செலவு போன்ற விவகாரங்களில் திமுக அரசுக்கு கண்டனம். பாரபட்சமின்றி நிதி பகிர்வு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவரவும், திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை கைவிடவும் மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக தீர்மானம். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தையொட்டி 6000 பேருக்கு அசைவ உணவு, 16 வகையான பதார்த்தங்களுடன் 750 பேருக்கு சைவ உணவு பரிமாற்றம். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வானகரத்தில் நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்த வாகனங்கள். மறைந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் உடலுக்கு 2வது நாளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. சென்னை முகலிவாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. தாமிரபரணி ஆற்றில் 80,000 கன அடியிலிருந்து 20,000 கன அடியாக குறைந்த நீரின் அளவு. சாலைகளில் தண்ணீர் வடிந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நெல்லை மாவட்டம். நெல்லையில் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. அகஸ்தியர் அருவிக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு. தூத்துக்குடியில் மழை விட்டாலும் வடியாத தண்ணீர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். கனமழை எச்சரிக்கையால் திருச்செந்தூர் கோயிலுக்கு வர 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. உள்ளூர் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குற்றாலத்தில் 4வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க தடை தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 10,500 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு. தொடர்ந்து கணக்கெடுப்பு நடைபெறுவதாக வேளாண் துறை அதிகாரிகள் தகவல். கொடைக்கானலின் கீழானவயல் கிராமத்தில் வெள்ளப்பெருக்கால் சாலையில் பிளவு. சுற்றியுள்ள கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. கார்த்திகை தீபத்தையொட்டி திருவண்ணாமலையில் 3வது நாளாக குவிந்த பக்தர்கள். பௌர்ணமியையொட்டி கிரிவலம் மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கானோர் வழிபாடு. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டி எடுத்த இலங்கை கடற்படை. படகுகளின் வலைகளை வெட்டிவிட்டு தப்பி வந்த மீனவர்கள். நாகையில் நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்தப்படாமல் இருந்த குளோரின் சிலிண்டரில் கசிவு. சரி செய்ய சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 மயக்கம். பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்ட ஐடி ஊழியரின் மனைவி உள்ளிட்ட 3 பேர் கைது. பணம் கேட்டு தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் நடவடிக்கை.
இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. டிராவிஸ் ஹெட், ஸ்மித் அடுத்தடுத்து சதம் விளாசி அசத்தல். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை தொடர்ந்து திருச்செந்தூர், நெல்லை சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்து குடியிருப்புகளை சூழ்ந்தது. வாழை திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான வாழை மரங்கள் நீரில் மூழ்கின. புளியங்குளம் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நெல்லை, ஸ்ரீவைகுண்டம் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 80,000 கனஅடிக்கும் மேல் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்ற நிலையில் தற்போது 20,000 கனஅடி நீர் மட்டுமே செல்கிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதிகள் மற்றும் வயல்வெளிகளில் தேங்கியிருந்த தண்ணீர் வேகமாக வடிய தொடங்கியுள்ளது. நெல்லை ஸ்ரீவைகுண்டம் சாலையில் தேங்கிய மழைநீர் முற்றிலுமாக வடிந்ததால் அந்த சாலையில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. பாபநாசம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள சாலைகளில் வெள்ளம் வடிந்ததால் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அகஸ்தியர் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் இன்று 3வது நாளாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக 10,500 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாக வேளாண்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் வேளாண்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விவசாயிகள் அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்டு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுகவின் சின்னம் விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செய்த ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் என்பவரை நேரில் ஆஜராக தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக 4 வாரங்களில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 4ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மனுதாரர் சூரியமூர்த்தி ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியது. இந்த விவகாரம் தொடர்பாக தங்கள் தரப்பு விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக வரும் 19ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யவும், 23ஆம் தேதிக்குள் டெல்லி தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நேரில் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் என்பவரும் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். எனவே அவரை 24ஆம் தேதி நேரில் ஆஜராக தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திப்போம் என்றும் கூறினார். பொதுக்குழு 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கான பொதுக்குழுவாகும். எப்போது இல்லாத வகையில உட்கட்சி பிரச்சனை இப்படிலாம் கள ஆய்வு இப்படிலாம் இருந்துச்சு. ஒரு பிரச்சனை கிடையாது. தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் காக்கின்ற ஒரே ஒரு தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தலைமையில் நாங்கள் சென்று வெற்றி பெறுவதற்கான அனைத்து செயல்களும். திமுக ஆட்சியில் மக்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாட்டிற்கே முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூறினார். எல்லாமே மக்களுக்கு, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இன்னைக்கு திமுக ஆட்சி எதுவுமே மக்களுக்கு செய்யல, மக்களுக்கான ஆட்சி கொடுக்கறது இல்ல, மொத்தம் சொராண்டி எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு மக்களை எப்படிலாம் வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துச்சுட்டாங்க.
ஸோ அந்த நிலைமையில இருக்கும்போது கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் சார்ந்த ஒரு மக்கள் ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. அதிமுக பொதுக்குழுவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தரப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஆட்சி, ஒன் அண்ட் ஒன்லி ஆட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடியோட தலைமையில் மலர்வதன் மூலம்தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கின்ற நிலைமை இருக்கும். இன்றைக்கு என்ன நிலைமை? வேங்கை வயலிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் வரை இந்த கடுமையான அளவிற்கு மக்கள் இன்றைக்கு பாதித்திருக்கின்றார்கள். கள்ளச்சாராயம் முதல் கஞ்சா வரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலைவிரித்தாடுகின்றது. இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு சீரழிகின்றது. அதை பற்றியெல்லாம் இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கவலைப்பட்டதால் இல்லை. ஆனால் எங்கும் எதிலும் ஊழல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கு சுருட்டி ஒரு குடும்பம் மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்கின்ற அந்த ஒரு கொடுங்கோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஆண்டு 2026 ஆண்டு.